வணக்கம் மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? திமுக வேட்பாளர் நேர்காணல் எல்லாம் முடிந்து விட்டதா? ஓபிஎஸ்க்கு சொன்ன வார்த்தை என்ன உறுதியாக நடக்கும் என்பது மாறும் அரசியல் களம் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23 தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதியிலுமே இந்த தேர்தலால் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறதாம். இந்த நிலையில்தான் அதாவது ஆளும் கட்சியான திமுக அரசோ ஆண்ட கட்சியான அதிமுக இரண்டுமே தங்களுடைய வேலைகளை மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதாம். அந்த வகையில் தான் தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுக்கும் இது ஒரு முக்கியமான தேர்தலாக கூட பார்க்கப்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு முழு வீச்சில் பிரச்சாரங்கள்லாம் ஈடுபட்டு வருகிறதா. அதாவது அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சராக இருந்து வந்தவர் தற்பொழுது திமுகவில் இணைந்துள்ளார். இதை அடுத்துதான் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என உறுதியாக கூறி வருகிறார் ஓபிஎஸ் அவர்கள். இந்நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் திமுக தான் மறுபடியும் ஆட்சி அமைக்கும் என்று உறுதியாக கூறி வருகிறார். இந்த நிலையில் ஓபிஎஸ் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் தான் கண்டிப்பாக அவர் போட்டியிடுவதற்கான நேர்காணலில் பங்கேற்றிருக்கிறார் என்பது செய்திதான் அரசியலிலே புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைத்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில்தான் முழுமூச்சாக இறங்கியுள்ளார். குறிப்பாக சொல்லப்போனால் பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தது என்பது அரசியல் களத்தில் ஒரு பெருமளவில் பேசப்பட்டு இருக்கிறது. அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்து வந்த இவர் கட்சியை விட்டு விலகி வைக்கப்பட்ட பின்பு அடுத்தடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் தான் தனித்து விடப்பட்ட நிலையில்தான் கண்டிப்பாக அவருடைய அடுத்த கட்ட நகர்வு மற்றும் அரசியல் எதிர்காலம் குறித்து தான் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்திருப்பார் என்றுதான் கூறப்படும் செய்தியாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறதா. இதனையடுத்து தான் இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு பெருமளவில் முயற்சி கூட செய்து வந்தார். ஆனால் இபிஎஸ் அவர்கள் அதற்கு முட்டுக்கட்டை போட்ட நிலையில்தான் திமுகவில் இணைத்தது என்பது அதிரடி காட்டியிருக்கிறார் ஓபிஎஸ். தனது மகன் மற்றும் ஆதரவாளர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்திருக்கிறார். அவருடைய இந்த முடிவினை அதிமுக மற்றும் பாஜகவை சார்ந்தவர்களெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் செய்திருக்கிறார். அதாவது ஓபிஎஸ் அவர்கள் பதவிக்காக எதையும் செய்ய துணிந்து விட்டார் என்றெல்லாம் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இதை பற்றி தான் எல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகிறார் ஓபிஎஸ் அவர்கள். அதோடு எடப்பாடி பழனிசாமி குறித்து ஒரு கடுமையான விமர்சனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போடிநாயக்கனூர் தொகுதியில் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுவார் என்றுதான் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உறுதியாக 2வது முறையாக தளபதி அரணியில் ஏறுவார். இவ்வாறு ஓபிஎஸ் அவர்கள் நம்பிக்கையுடன் பேசியிருக்கிறார். மேலும் இதனைத் தொடர்ந்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தை கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் திமுகவின் கோட்டையாக மாற்றுவாரா என்றுதான் கண்டிப்பாக அனைவரும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.